بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய இறை தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தில் வாழும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு சமூகத்தில் எல்லா நிலை மக்களுமே ஒரு கவலை உடையவர்களாக, பெரிய விழிப்புணர்வு உடையவர்களாக சமூகத்தை மேம்படுத்துவதற்கு அவரவர்கள் தரப்பிலிருந்து பலதரப்பட்ட முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கு. அதில் மிக முக்கியமான வருடம் செய்யக்கூடிய அந்த முயற்சிங்கிறது இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இந்த மீலாதுடைய நிகழ்வின் மூலமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, அவர்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய சுன்னத்துக்களையும் பாதுகாக்கக்கூடிய இந்த பணியை தொடர்படியாக பல ஊர்களில், பல மாவட்டங்களில், பல மாநிலங்களில், நாடு முழுக்க, உலகம் முழுக்க இஸ்லாமிய சமூகம் செய்து வருவது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். எப்பயுமே எந்த சமூகம் வரலாறை அறியாத சமூகமாக, வரலாறை விளங்காத சமூகமாக மாறுதோ அந்த சமூகத்தினால் வரலாறை பாதுகாக்கவும் முடியாது, அடுத்த ஒரு வரலாறை உருவாக்கவும் முடியாது. இந்த மீலாதனுடைய இந்த மாதிரி நிகழ்வினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து அவர்களுடைய சுன்னத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக மாறணும் அப்படிங்கிறது தான் இது போன்ற நிகழ்வினுடைய காரணம். ஒருத்தவங்களை விரும்புகிறோம் அப்படிங்கிறதனுடைய நோக்கம் என்னன்னா, வெறுமனே அவர்களை புகழ்வது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய மீலாதினுடைய மிக ஆழமான, மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. அப்போ நாம் இது போன்ற நிகழ்வுகளில் பேசக்கூடிய கருத்துக்களை, சிந்தனைகளை ரொம்ப ஆழமாக விளங்கி அதை நாமும் பின்பற்றி நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வருங்கால சந்ததிகள் அவர்களுக்கு கடத்த வேண்டிய, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம். ஏன்னா இன்னைக்கு காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா, காலங்கள் மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்றோம். ரெண்டாவது, இன்னைக்கு மனங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு, நிறைய ஆசைகள், மனங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு ஒரு 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 மோசமான, ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம் நம்ம வாழ்றோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லா நிலையிலும் மனிதர்கள் வேக வேகமாக போகிறாங்க. நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய வரலாறுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்படுது. அது திட்டமிட்டோ அல்லது எதார்ச்சையாகவோ அந்த சிதைப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அப்போ இது போன்ற பயான்கள், இது போன்ற நிகழ்வுகளில் சும்மா பயான்கள் கேட்குறோம், அப்படி கலங்கி போகிறோம் அப்படின்னு இல்லாமல் அந்த கருத்துக்களை, அந்த சிந்தனைகளை உள்வாங்கி அதை நாம் எப்படி விளங்கணும், அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்,
அதை நாம எப்படி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தி கொண்டு போகணும், அதற்கு பெண்களுடைய பொறுப்பென்ன, ஆண்களுடைய பொறுப்பென்ன அப்படிங்கிறத விளங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்தியல் சார்ந்த நிகழ்வு தான் மீலாதுன்னு நான் சொல்லுவேன். மீலாதுங்கிறது ஒரு சாதாரணமாக நான் நினைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 1447 வருஷங்களாக ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம உருவாக்கிக்கிட்டே வர்றோம். நம்முடைய வரலாறு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய அடையாளங்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும்னா நம்ம சில முயற்சிகளை செய்து கொண்டே வரணும். அந்த முயற்சிகளை கைவிட்டுட்டோம், அந்த முயற்சிகளை சரிவர நம்ம திட்டமிடலை, அந்த முயற்சிகளை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜெனரேஷன் அதை இழந்துருவாங்க. எப்போ நாம ஒரு முயற்சிகளை இழந்துட்டோமோ திரும்ப அந்த வரலாற்றுகளை நம்மளால செப்பனிட்டு கட்டமைச்சு உருவாக்க முடியாது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் இருக்குது, ரொம்ப அற்புதமான, அதில் ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறாங்க. சிதைந்த கலாச்சாரத்தை செம்மைப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு அழகான டாபிக். சரி, முதலாவதாக கலாச்சாரம் என்றால் என்ன? முதல்ல கலாச்சாரம்னா என்ன, இஸ்லாமிய கலாச்சாரம்னா என்ன அப்படின்னா, இஸ்லாமிய கலாச்சாரம் 6 முக்கியமான பகுதிகளை கொண்டது. இஸ்லாமிய கலாச்சாரம்ங்கிறது 6 முக்கியமான பகுதிகளை கொண்டது. ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய அடித்தளம் எதுன்னா கலாச்சாரம் தான். அந்த கலாச்சாரத்துக்குள்ள வரலாறு வரும், அந்த கலாச்சாரத்துக்குள்ள பலதரப்பட்ட விஷயங்கள் வரும். அப்ப அந்த கலாச்சாரம்னா என்ன அப்படிங்கிறத விளங்கி அதை நாமும் பின்பற்றி நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுல மிக முக்கியமான பகுதி என்னன்னா, பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் உங்களுக்கு தான் இருக்குது. ஆண்கள் நாங்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண் நினைத்தால் மட்டும்தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கவும் முடியும், பாதுகாக்கவும் முடியும். ஆண்கள் இந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செய்தால், இஸ்லாமிய சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முயற்சி செய்தால், பெண்கள் இஸ்லாமிய குடும்ப கலாச்சாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கணும். இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று இணைந்தது. சமூகமும் தேவை, குடும்பமும் தேவை. குடும்பம் சரியானாதான் சமூகம் சரியாகும். சமூகம் சரியாக இயக்கப்பட்டால் தான் குடும்பங்களை சரியாக கட்டமைக்க முடியும். அப்ப ஆண்களுக்கும் பொறுப்புகள் இருக்கு, பெண்களுக்கும் பொறுப்புகள் இருக்கு. ஆக கலாச்சாரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கலாச்சாரம்ங்கிறது 6 வகையாக இஸ்லாமிய கட்டமைப்புகள் உள்ளாக்கியிருக்கு. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய 6 மிக முக்கியமான மூலக்கூறுகள் அப்படின்னு இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று, இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய முதல் பகுதி வஹ்தானியத். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய கலாமையும் அறிந்து வருங்கால சமூகத்துக்கு சரியாக எடுத்து வைக்க வேண்டியது இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய முதல் அடிப்படை, நம்பிக்கை சார்ந்தது. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய மிக அடிப்படையே நம்பிக்கை சார்ந்தது. அல்லாஹ் ஒருவன் தான், என்னை படைத்தவன் ஒருவன் தான், என்னை படைத்தவன் ஒருவன் தான், ஒருவன் தான் அல்லாஹ் அப்படிங்கிற ஆழமான சிந்தனையை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களுடைய மனநிலையும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்தினுடைய சமுதாயத்தினுடைய மனநிலையும் நிறைய மாற்றப்பட்டிருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும், யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, இல்லை சும்மாவே இருப்பாங்க, எந்த வேலையும் செய்யாட்டி சும்மா படுத்து தூங்குவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு யாருமே சும்மா இல்லை. அவர்கள் உடல்கள் அமைதியாகிறதுக்கு மூளைகளும் மனங்களும் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுது. இந்த உலகத்தை இன்னைக்கு எது ஆளுதுன்னா, ஒன்று பயோடெக்னாலஜி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது ரெண்டும் தான் இன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கு. உங்கள் குழந்தைகள் என்ன மொபைலில் பார்க்குறாங்க, என்ன தேடுறாங்க, என்ன அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த ஜெனரேஷனை இயக்கிறது நாம இல்லை, இந்த ஜெனரேஷனை இயக்கிறது டெக்னாலஜி. நாம எதை வாங்கணுங்கிறது நம்ம முடிவு பண்ணலை. டிவியில் உள்ள விளம்பரங்களும் மொபைலில் உள்ள விளம்பரங்களும் தான் முடிவு செய்யும். அந்த டெக்னாலஜிக்குள்ளே நம்ம ரொம்ப ஆழமாக உள்ளே போயிட்டோம். அதிலிருந்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ கல்ச்சரலி கலாச்சார டிக்ளைன் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு நம்முடைய சமூகம் 4 விதமான ப்ராப்ளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. நான் எல்லா பயான்கள்லையும் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சாதான் தீர்வுகளை கொடுக்க முடியும். பிரச்சனைகள் என்னன்னு தெரியல அப்படின்னா யாராலும் தீர்வுகளை கொடுக்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஜெனரேஷன் என்ன ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று கல்ச்சுரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. முதல்லையே அதுதான்.
அவங்க பார்க்குற படங்கள், நாடகங்கள், நெட்ஃப்ளிக்ஸ், பிரேம், சோசியல் மீடியா, மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே அவர்களை இயக்குது. அவர்களுடைய மூளைகள் அதற்கு அடிமைகளாக மாற்றப்படுது. அப்போ எல்லா நிலையிலும் அவங்க கலாச்சாரத்தில் சீர்கேட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரெண்டாவது ஒழுக்க ரீதியான சீர்கேடு. அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ரெண்டாவது பிரச்சனை ஒழுக்க ரீதியான சீர்கேடு. மூன்றாவது பிரச்சனை உடலியல் ரீதியான சீர்கேடு. சீக்கிரமே நோய்வாய்ப்பட்டுறாங்க. இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் வந்த மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆண் பெண்களுடைய உடல் பலம் 40% குறைஞ்சதாக ஆய்வுகள் சொல்லுது. 40% வலிமை இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லை. அவங்க பிடிக்கக்கூடிய பிடி, அவங்க உணவு முறைகள், அவங்க இரவு நேர தூக்கம் எல்லாத்தின் காரணமாக எல்லா நிலையிலும் அவர்கள் ஒழுக்க சீர்கேட்டின் காரணமாக ஆரோக்கியத்தில் பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை, நம்ம சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஒன்று கலாச்சார சீர்கேடு, ரெண்டாவது ஒழுக்க சீர்கேடு, மூணாவது ஆரோக்கிய சீர்கேடு, நாலாவது மனநிலை சீர்கேடு. மென்டலி அவங்க பாதிக்கப்படுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, 10 வயசு பிள்ளைங்க அம்மா மொபைல் ஃபோன் கொடுக்கறன்னு மாடியிலிருந்து குதிச்சிடறாங்க. எல்லா நிலையிலும் மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்க, அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இப்போ கலாச்சார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய முதல் பகுதி நாம் அந்த கலாச்சாரம்னா என்னன்னு விளங்கி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். முதல் இஸ்லாத்தினுடைய முதல் கலாச்சாரம் என்ன அப்படின்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய கலாமையும் அறியணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எத்தனை பேர் நம்ம குழந்தைகள்கிட்ட அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம்? எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளை டெய்லி குரான் ஓதுங்க, நாங்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்குறோம்னு சொல்கிறோம்? குரான் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா. நம்ம கண்ணால் பார்க்குற ஒரே முஅஜிஸா குரான் மட்டும்தான். நாங்கள் நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, தபா தாபீன்களை பார்க்கல, நாங்கள் யாரையுமே இந்த உம்மத்து பார்க்கல. இந்த உம்மத்து பார்க்குற ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய முஅஜிஸா, மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா அது குரான் மட்டும்தான். அந்த குர்ஆனை ஓதக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோமா? இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய கலாமையும் பாதுகாக்கணும். அதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் கலாச்சார கட்டமைப்பு. யூசுப் அல் கர்லாவி அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஆளி. அவங்க இஸ்லாமிய கலாச்சாரம்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. தமிழ்லையும் அது இருக்குது. ரொம்ப அற்புதமான புத்தகம். இஸ்லாமிய கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் தூக்கி பிடிக்கணும், அதை நாங்கள் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய முதல் பகுதி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய கலாமையும் பாதுகாக்கணும். தயவு செய்து தாய்மார்கள் வாழ்க்கையில் ஒரு உறுதி கொள்ளணும். நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், வருங்கால சந்ததிகள், இந்த இறந்த குடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு குழந்தையும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் குர்ஆனை நாங்கள் பார்த்து ஓதுவோம், அதை நாங்கள் வாழ்க்கையில் உறுதி கொள்ளுவோம் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாத்தல் பேர். வெறுமன பயான் கேட்டுட்டு கலைஞ்சு போறதல்ல. வாழ்க்கையில் நாம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒரு தாய் குர்ஆனை நல்ல அழகான முறையில் ஓத பழகிட்டா, ஒரு தந்தை குர்ஆனை அழகான முறையில் ஓத பழகிட்டா, அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் குர்ஆனிய குடும்பமாக மாறுவாங்க. நான் சமீபத்தில் சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கே தமிழ் ஃபெஸ்டிவல், தமிழ் முஸ்லீம் ஃபெஸ்டிவல்னு ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க கவர்மெண்ட் சார்பாக. அதுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அந்த என்னுடைய ஸ்பீச்சுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த நிகழ்வு. ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டாங்க. அந்த ஃபேமிலியில் கணவர், மனைவி, 5 குழந்தைகள். அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 2 ஆண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க. முதல்ல கணவர் 5 பேர் 7 பேர் வந்து உட்கார்றாங்க. ஒரு அழகான முறையில் ஒரு ஷோபா போட்டு மேடையில் உட்கார வைக்கிறாங்க. கணவர் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து ஓதுறார். அழகா அப்படியே மெதுவாக ஓதிக்கிட்டே இருக்காரு. அவர் ஓதி நிப்பாட்டுற இடத்துல அவங்களுடைய மனைவி அப்படியே குர்ஆன் எடுத்து ஓதுறாங்க. அந்த இடத்த அப்படியே ஓதுறாங்க. அவங்க மனைவி நிப்பாட்டின இடத்துல மகன் ஓதுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு புள்ள, அதுக்கப்புறம் இன்னொரு புள்ள, இப்படி அழகான முறையில் ஒரு ஜூஸ் அவங்க அப்படியே அழகா ஓதுனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஃபேமிலிக்கு அந்த சிங்கப்பூர் அரசு அந்த 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 விழாவில் குர்ஆனிக் ஃபேமிலின்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலிக்கு அந்த 7 பேருமே ஹாஃபிஸ், 7 பேருமே குர்ஆனை மரணம் செய்த மக்கள். அவங்க அழகா சொல்றாங்க, குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு.
குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்குது, குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் ரசனையை கொடுக்குது, குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொடுக்குது. நாங்கள் எப்போ அதை உணர்ந்தோமோ, நானும் என் மனைவியும் ஹாஃபிஸானோ, என் 5 குழந்தைகளையும் குர்ஆனை மரணம் செய்யக்கூடியவங்களாக மாற்றணும். உலகத்தில் இதைவிட சிறந்த விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு தந்தை பேசினார். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிறவங்க, தயவு செய்து வந்திருக்கிற தாய்மார்கள், வந்திருக்கிற ஆண்கள், வாழ்க்கையில் குர்ஆனை ஒரு தடவையாவது முழுமையாக ஓதி அதில் என்ன அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்றான். வாட் இஸ் குர்ஆன்? குர்ஆன் இஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் அப்த் அண்ட் அல்லாஹ். குர்ஆன் என்பது அல்லாஹ்வும் அடியானும் பேசக்கூடியது தான் குர்ஆன். குர்ஆனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வும் அடியானும் பேசுறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ் பேசிட்டான். இப்போ நம்ம பேசுறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நம்மளும் அல்லாஹ்வும் பேசுறது தான் குர்ஆன். கலாச்சாரம் சிதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்கள், இதில் 190 கோடி முஸ்லீம்கள் வாழ்றாங்க. ஈக்குவலன் 26%. 26% முஸ்லீம்கள் உலகத்தில் வாழ்றாங்க. நம்ம ஒரு கம்மியான மக்கள் இல்லை, நம்ம ஒரு வலிமையான மக்கள், அதிகமான மக்கள். உலகத்திலேயே 2வது அதிகமான மக்கள் வாழ்றது முஸ்லீம்கள். 57 இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில் இருக்குது. இவ்வளவும் இருந்தும் குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓதத் தெரிந்த மக்கள் வெறுமன 3-4% மக்கள் தான் ஓதத் தெரியும். எப்படி இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாப்போம்? அப்ப நம்ம இழந்தக்கூடிய பெண்கள், தாய்மார்கள் ஒரு உறுதி எடுக்கணும். நாங்கள் மௌத்துக்கு முன்னால் குர்ஆனை நல்லபடியாக பார்த்து ஓதுவோம். எங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்போம். வீடு வீடாக இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்போம். அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய கலாச்சாரம். அதுக்கு பேர் தான் கலாச்சாரம். புர்கா அது மட்டும் கலாச்சாரம் இல்லை, அது ஒரு கலாச்சாரம். வாழ்க்கையில் அமல்படுத்தணும். அடையாளங்கள் மட்டும் கலாச்சாரம் இல்லை. நபியை நேசிக்கிறது மட்டும் கலாச்சாரம் இல்லை, நபியினுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிறோமா, அதுதான் கலாச்சாரம். இப்போ கலாச்சாரம்னா என்ன? இஸ்லாமிய கலாச்சாரம் ஒன்று என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய கலாமையும் நாங்கள் பாதுகாக்கணும், தெரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். குழந்தைகள்கிட்ட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க. இந்த டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் அல்லாஹ். நான் பெண்களுக்கு சொல்கிறேன், சகோதரிகள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான், இந்த வானத்தை பாரு, இந்த உணவை அல்லாஹ் தான் கொடுத்துருக்கிறான், நம்ம நன்றி செலுத்துகிறோமா அல்லாஹ்வுக்கு, ஞாபகப்படுத்தணும். ஒரு தாய் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு தாய் அல்லாஹ்வை நினைவு கூறணும். அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லணும். நம்ம அதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் பெரும் மாற்றத்தை கொடுக்கும். இதை யார் செய்ய முடியும்? பெண்கள் சமூகம் தான் செய்ய முடியும். தாய்மார்கள் நீங்க தான் செய்ய முடியும். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. மோனோதிசம், வஹ்தானியத், அதுக்கு பேர் தான் வஹ்தானியத். இறைவன் ஒருவன் தான். அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், நம்மளை படைச்சான், நம்மளுக்கு உதவி செய்கிறான். எந்த ஒரு தாயும் தந்தையும் குழந்தைகள்கிட்ட நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உனக்கு கொடுக்குறேன் சொல்லவே கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அதை நான் உனக்கு கொடுக்குறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. அந்த குழந்தை செய்யுதோ செய்யலையோ, புரியுதோ புரியலையோ, அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய மிக ஆழமான ஆணிவேர் வஹ்தானியத். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய கலாமையும் நாம் அறிந்து வருங்கால சமுதாயத்துக்கு எடுத்து வைப்பது தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய முதல் பகுதி. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய 2வது பகுதி என்னன்னா, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவையும் அவர்களுடைய சுன்னாவையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய 2வது பகுதி. இஸ்லாமிய 2வது பகுதி நபியினுடைய சீராவையும் நபியினுடைய சுன்னாவையும். நபியினுடைய சீரா என்ன? ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 570 பிறந்தாங்க. யாருக்கு பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க சொல்லணும். ஒரு தாய் அந்த சம்பவத்தை, அந்த வரலாறுகளை அறிந்து தன் குழந்தைகளுக்கு நைட்டு தூங்கும்போது பேசணும். 570 பிறந்தாங்க. 610 40 வருஷம் அவங்க ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, மக்கள் மீது அன்பு செலுத்தினாங்க, ஏழைகள் மீது இரக்கம் காட்டினாங்க, எல்லா நிலை மக்களையும் அன்பு கூர்ந்து வாழ்ந்தாங்க. அல்லாஹு தாலா அந்த அகலாக்கின் காரணமாக அவர்களை 610 கிபி 610 நுபுவத் கொடுத்தான். நுபுவத்துனா என்ன கேட்கணும் நீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
எங்கள் அம்மாலாம் எழுத படிக்க தெரியாது. எங்கள் அம்மா 3வது தான் படிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை எங்கள் அம்மா சின்ன குழந்தைகளை எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காலைல 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு தெரிந்த சூறாவை சுபுகு தொழுதுட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு தெரிந்த சூறாவை ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்பாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி மக்தபு கூட்டி போவாங்க. நான் சொல்கிறது 5 வயசு 6 வயசில் மக்தபு கூட்டி போய் ஆரம்ப காலத்தில் பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க. வெளியில் மக்தபுக்கு வெளியில் எங்கள் அம்மா உட்காந்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பாடம் நடக்கும். அது சொல்லிக் கொடுப்பாங்க. அலிஃபா சொல்லிக் கொடுப்பாங்க. மக்தப் முடிஞ்ச போல கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி வருவாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு PhD படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தாய் ஒரு குழந்தைய வளர்க்கணும், இஸ்லாத்தின் முறைப்படி வளர்க்கணும், மார்க்கத்தோடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய பெரிய படிப்புகள் படித்து பெரிய பெரிய ஆலிமா பெரிய பெரிய அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன நாலேஜ் உங்களுக்கு என்ன தெரியுமோ குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குறிப்பாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. நுபுவத்துனா என்ன குழந்தைகள்கிட்ட கேட்கணும். நுபுவத்துனா என்ன? அல்லாஹ் தஆலா நபிமார்களை உருவாக்கினா. நுபுவத்துங்கிறது அல்லாஹ் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுத்து அவர்களுக்கு இறை வசனத்தை அல்லாஹுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து அதை மக்களுக்கு எத்தி வைக்கும்படி செய்வான். உங்களுக்கு என்ன புரியுமோ சொல்லிக் கொடுங்க. ஏன் இப்படி செய்யணும் குழந்தை கேட்பாங்க. ஏன் இப்படி செய்யணும்? ஏன் அல்லாஹ் தஆலா அவரை தேர்ந்தெடுத்தான்? ஏன் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வஹி கொடுத்தான்? வஹீனா என்ன? இதெல்லாம் கேட்பாங்க பிள்ளைங்க. குழந்தைகள் 11-12 வயசு வரையும் ஒரு நாளைக்கு 600 கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம். உளவியல் அடிப்படையில் நிறைய பேர் கண்டுகொள்றதே இல்லை. நம்ம நிறைய கேள்வி கேட்பாங்க பிள்ளைங்க. ஒரு தாய் அந்த நேரத்தில் பிள்ளைங்களோட இருந்து அல்லாவை, நபியை, குர்ஆனை, வாழ்க்கையை, ஷரியத்தை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக் கொடுங்க. தாய்மார்கள் படிங்க, புத்தகங்கள் படிங்க. இன்னைக்கு எல்லா பெண்களும் படித்த பெண்கள் தான். யாரும் படிக்க தெரியலன்னு சொல்ல முடியாது. விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் படிப்பறிவு ரொம்ப குறைஞ்சிருந்தாங்க. எழுத படிக்க தெரிந்த மக்கள் வெறுமனே 40-50% இருக்கிறதே பெருசு. ஆனால் இன்னைக்கு 87%, இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் படிக்கிறாங்க. எங்கே போனாலும் எந்த ஊரில் போனாலும் +1 +2 10th பரிசளிப்பு கொடுக்குறோம்னா ஆண்கள் 10 பேர் இருந்தால் பெண்கள் 30 பேர் இருக்கிறாங்க. பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஆனால் அந்த படிப்பை ஆக்கப்பூர்வமாக மாற்றுங்க. அந்த படிப்பை சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. அந்த படிப்பை கொண்டு வருங்கால இளம் சமூகத்தை வலிமையாக மாற்றுங்க. குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. தாய்மார்கள் நபியினுடைய வரலாறை படிங்க, நபியினுடைய சுன்னத்துக்களை படிங்க. நபியை நேசிக்கிறோம்னு சொல்றமே தாய்மார்கள், வந்திருக்கிற ஆண்கள் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் சுப்ரா விரிச்சு சாப்பிட்றோம்? வீட்டில் எத்தனை பேர் சுப்ரா விரிச்சு சாப்பிட்றோம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் சுன்னத்துகள்ல இருந்து யார் ஒரு சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும் ஹதீஸ் இருக்கு. ஒரு சுன்னத்தை, லட்சக்கணக்கான சுன்னத்து இருக்கு. நபியினுடைய வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான சுன்னத்துகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு சுன்னத்தை எடுத்து அந்த சுன்னத்தை மௌத்தா போற வரையும் பின்பற்றினா நபி சொல்றாங்க, அந்த சுன்னத்தை யார் என் சுன்னத்துகள்ல இருந்து ஒரு சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து, 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லும்போது நாம் நபியை நேசிக்கிறோம்னு சொல்றோமே, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு யோசிக்கிறோமே. எப்படி பாதுகாக்கிறது? நபியினுடைய வாழ்க்கையை அறிந்து அதை பின்பற்றி நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தலை கொண்டுதான் இஸ்லாமிய ஷரியத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும். இப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய 2வது மிக முக்கியமான பகுதி என்னன்னா, நபியினுடைய வரலாறையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறையும் அவர்களுடைய சுன்னாவையும், அவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி உட்கார்ந்தாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி கல்யாணம் முடித்தாங்க, மனைவிட்ட எப்படி இருந்தாங்க, கணவர்கிட்ட எப்படி இருக்க சொன்னாங்க, குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க, எப்படி தொழுதாங்க, எல்லாத்தையும் கொஞ்சமாவது பெண்கள் படிங்க. தயவு செய்து நேரங்களை படித்து வருங்கால சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் அதிகமான இடத்துல பெண்களுக்கு தான் நான் இந்த சமூக பொறுப்புகளை பற்றி நான் அதிகமாக சொல்றேன். ஆண்களை விட சமூக பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தான் அதிகம், உங்களுக்கு தான் அதிகம். ஒரு குடும்பத்தை, ஒரு வருங்கால சமுதாயத்தை, ஒரு வருங்கால வலிமையான சமூகத்தை கட்டமைக்கணும்னா தாய்மார்கள் உங்களால் மட்டும்தான் அது முடியும், யாராலும் முடியாது. துல்ஃபிகார் மிகப்பெரிய ஒரு ஆளி, உலகத்தில் இன்னைக்கு வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஷேக். அவங்க நக்ஷபந்தி தரீக்கத்தினுடைய மிகப்பெரிய ஷேக். அவங்க ஒரு பயானில் அழகா சொல்றாங்க. இன்னைக்கு துல்ஃபிகார்
உலகத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய அறிவாளியாக, ஞானவானாக, ஆலிமாக, ஸ்காலராக காட்டப்படுறான். இந்த ஆலிம், இந்த ஸ்காலர், இந்த அறிவாளித்தனம்ங்கிறது என்னுடைய முயற்சியை கொண்டு ஏற்படலை, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அழுகிறார். இது என்னுடைய முயற்சியை கொண்டு அல்ல, நான் எனக்கும் சொல்றேன். என் வாழ்க்கையிலையும் இந்த முயற்சி, நான் இங்க வந்து நிக்கிறேன்னு சொன்னா, சமூகத்துக்கு மத்தியில் பேசுறோம்னா, இது என்னுடைய திறமை இல்லை, அத்தா அம்மாவுடைய துவா. அம்மாவுடைய துவா, குறிப்பாக அம்மாவுடைய துவா. அம்மாக்களுடைய துவாவை அல்லாஹ் நேசிக்கிறான். அம்மாக்களுடைய துவா தன் குழந்தைகளுக்காக, தன் சமூகத்துக்காக ஒரு தாய் கண்ணீர் விடுவதை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒருபோதும் தன் குழந்தைகளை இந்த உலகத்தில் மோசமான நிலைக்கு விடவே மாட்டான். ஒரு தாய் தன்னுடைய கண்ணீரால் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க முடியும். ஒரு தாய் தன்னுடைய கண்ணீரால் தன் குழந்தையை பாதுகாக்க முடியும். நம்ம செய்யறோமா? துல்ஃபிகார் சார் சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சிருவாங்க. டெய்லி எங்க அம்மா தஹஜ்ஜுத் வருவாங்க, எழுந்திருச்சிருவாங்க. அந்த 3:30 மணிக்கு 4 மணிக்கு அவங்க எழுந்திருத்து அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்கன்னா, எங்கள் வீட்டில் 7 குழந்தைகள். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 7 குழந்தைகள். எங்கள் அம்மா துவா செய்யும் போது ஒவ்வொரு குழந்தையுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. அப்துல் காதர், ஃபாத்திமா, இப்படி பேர் சொல்லி துவா செய்வாங்க. எங்கள் அம்மா துவா செய்யும் போது நான் முழிச்சிருவேன். எங்கள் அம்மா பக்கத்தில் தான் நான் படுத்திருப்பேன். எனக்கு 5 வயசு 6 வயசு இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா எழுந்திரிச்சு துவா செய்வாங்க. எங்கள் அம்மா துவா செய்யும் போது நான் முழிச்சிருவேன். எங்கள் அம்மா எப்போ என் பேர் சொல்லுவாங்கன்னு முடிச்சுக்கிட்டே படுத்திருப்பேன். எப்போ எங்கள் அம்மா என் பேர் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா யா அல்லாஹ் துல்ஃபிகார்னு சொன்ன உடனே என் பெட்ல இருந்து வேகமாக ஓடி போய் எங்கள் அம்மா மடியில் நான் படுத்துக்குவேன். எங்கள் அம்மா மடியில் படுத்துக்குவேன். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, நான் படுத்த உடனே வலது கையால் என் தலையை தடவி கொடுப்பாங்க. நான் சின்ன குழந்தை, வலது கையால் தடவி கொடுப்பாங்க. தடவி கொடுத்துட்டு எங்கள் அம்மா கேட்பாங்க, யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாரை பொருந்திக்கொள். யா அல்லாஹ் துல்ஃபிகாரை, என்னுடைய மகன் துல்ஃபிகாரை யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தினுடைய ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலிமா, ஸ்காலரா, மிகப்பெரிய அறிஞராக உருவாக்கு. இவருக்கு ஆரோக்கியத்தை கொடு. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து இவரை பாதுகாரு. உலகத்தினுடைய குற்றச்சாட்டுகள், ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இருந்து என் மகன் துல்ஃபிகாரை யா அல்லாஹ் பாதுகாரு. நான் இவனை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். எங்க அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் கேட்குது. பயான்ல அழுதாங்க. துல்ஃபிகார் சார் அழுவாங்க, அழுதுகிட்டே சொல்லுவாங்க. எங்க அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் கேட்குது. எனக்கு வயது இன்னைக்கு 60 வயது. எங்க அம்மா உயிரோடு இல்லை. எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா எங்க அம்மாவுடைய வார்த்தை இன்னும் வரையும் எனக்கு கேட்குது. எங்க அம்மாவுடைய துவாதான் இன்னைக்கு துல்ஃபிகார், இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். தாய்மார்களே, குழந்தைகளுக்கு துவா செய்யுங்க. குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. குழந்தைகளுக்கு நபியினுடைய முஹப்பத்தை ஏற்படுத்துங்க. நபியினுடைய முஹப்பத் இல்லாம அல்லாஹ்வை நம்ம அடைய முடியாது. நமக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இழந்து கடைசி காலகட்டத்தில், கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை யா உம்மத்தி, யா உம்மத்தி, என் சமுதாயமே, என் சமுதாயமே, என் சமுதாயமேன்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அந்த நபியை நம்ம குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணுமா? அந்த நபியை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு அறிமுகப்படுத்தணுமா? அந்த நபியினுடைய வரலாறுகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? அந்த நபியினுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய சுன்னத்துக்களை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை, வழிமுறைகளை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா அல்லது வாழ்க்கையை பின்பற்றமா? யோசிச்சு பாருங்க. நான் சமீபத்தில் என் நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு கிறிஸ்துவர், நல்ல மனிதர். நைட்டு அவங்க வீட்டில் தான் தங்கினேன். தங்குறேன். ஒரு 7:30 மணி ஆணுச்சு. உடனே அவருடைய மனைவி, என் நண்பருடைய மனைவி, அவங்க 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. 7:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்து 3 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த கதவை அவங்களுடைய ரூமில் போய் லாக் பண்ணி உள்ள இந்த அம்மா உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் என் நண்பர்கிட்ட கேட்டேன், பிரதர் உங்கள் மனைவி போயிட்டாங்க, நம்ம இன்னும் சாப்பிடலை அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அஹ்மத், எங்கள் வீட்டுடைய முறை என்னென்னா 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே குழந்தைகள் சாப்பிடுவாங்க. 8 மணிலேருந்து 8:30 9க்குள்ளே குழந்தைகளை போய் என் மனைவி தூங்க வச்சுருவாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டி போய் கதைகள் சொல்லி, அழகான வாழ்க்கையை சொல்லி, இயேசுடைய வாழ்க்கையை சொல்லி, பைபிள் கதைகள் சொல்லி அவங்கள உள்ளே தூங்க வச்சுட்டு என் மனைவி 9 மணிக்கு வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம், அப்புறம் நாங்கள் தூங்குவோம். எப்படி சாப்பிட்டாங்க தெரியுமா? அவங்க கூட உட்காந்தேன். எப்படி சாப்பிட்றாங்க? ஒரு டேபிளில் அழகாக துணி விரிக்கிறாங்க. 3 குழந்தைகளும் உட்காடுறாங்க. அந்த மனைவி, அந்த அம்மா என்ன செய்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து வைக்கிது. எல்லாரும் சேர்ந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே இறைவனுக்கு நன்றி செலுத்துறாங்க. ஒரு குழந்தை தான் ஆரம்பிக்குது.
இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு இந்த குழந்தை ஆரம்பிக்குது. இன்னொரு குழந்தை அதுக்கு ஆமின்னு சொல்லுது. உடனே அவர் தந்தை வந்து பேசுகிறார், இந்த உணவை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான், இந்த உணவு நமக்கு சாதாரணமாக கிடைக்கல, பல பேருடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கு, இந்த உணவு நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சில பேருக்கு சாப்பாடு இறங்கலை, இதெல்லாம் சொல்கிறார். தன் குழந்தைகளுக்கு சொல்லித்தரார். சின்ன பிள்ளைங்க, பெருசாலாம் இல்லை, 8வது 10வது படிக்கக்கூடிய குழந்தைங்க. இப்போ சாப்பிடுங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்றோம், நானும் சாப்பிட்றேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நபியினுடைய சுன்னத்தை நாங்கள் பின்பற்றலை. எப்படி இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாப்போம்? வந்திருக்கிற தாய்மார்கள் யார் சுப்ரா போட்டு அல்லாவை புகழ்ந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றோமோ அல்லாஹுடைய நிஅமத், அருள், பரக்கத் கொட்டு கொட்டுன்னு கொட்டு. வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? எப்படி சாப்பிட்றோம்? சுப்ரா விரிச்சு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அநேக வீடுகளில் எப்படி சாப்பிட்றோம்? டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், கணவர் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பார், குழந்தை ஃபுல்லாக ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கும், அம்மா தோசை சுட்டு வரும், ஒரு புள்ள சோபா மேலே உட்காந்துருக்கும், ஒரு புள்ள அந்த ஓரத்தில் உட்காந்துருக்கும், ஒரு புள்ள இங்கே உட்காந்துருக்கும். வாழ்க்கை முறையை வாழ்ந்தாதான் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். இஸ்லாத்தை பாதுகாக்கிறோம்னா இஸ்லாம் என்பது தொப்பி மட்டும் இல்லை, இஸ்லாம் என்பது ஜிப்பா மட்டும் இல்லை, இஸ்லாம் என்பது புர்கா மட்டும் இல்லை. இஸ்லாம் என்பது அது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாதான் மார்க்கத்தை பாதுகாக்க முடியும். சுன்னத்தை வாழ்ந்தாதான் மார்க்கத்தை பாதுகாக்க முடியும். வீட்டில் அதை கொண்டு வராமல் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காம மார்க்கம் சிதைந்து போச்சு, மார்க்கம் காணா போச்சு, மார்க்கம் வீழ்ந்து போச்சு சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்தின் 2வது பகுதி என்ன? நபியினுடைய வரலாறை தயவு செய்து பெண்கள் படிங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய தமிழ் புத்தகங்கள் இருக்கு, நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய குணங்கள், நிறைய புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் இருக்கு, ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு. டெய்லி ஒரு 2 ஹதீஸ் வாசிங்களே, நெய்டு ஒரு பக்கம் வாசிங்களே, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தயவு செய்து சொல்லிக் கொடுங்கிற. இதை இழந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க குழந்தைக்கு என்ன கொடுத்தாலும், எவ்வளவு அறிவு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி, இன்ஜினியர் ஆக்கி, கலெக்டர் ஆக்கி நீ அமெரிக்காவுக்கு அனுப்பி எங்கு போனாலும் அந்த குழந்தை உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். எப்ப நீங்க அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி, நபியினுடைய வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, வாழ்வியலை கற்றுக் கொடுத்து, ஷரியத்தை கற்றுக் கொடுத்து, அன்பை கற்றுக் கொடுத்து, மன்னித்தலை கற்றுக் கொடுத்து, வாழ்க்கையினுடைய ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை சொல்லி குழந்தைகளை எப்ப வளர்க்கிறீங்களோ அந்த குழந்தைகள் தான் ஷரியத்தை பாதுகாப்பார்கள், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பார்கள், இந்த ஊரை பாதுகாப்பார்கள், இந்த மண்ணை பாதுகாப்பார்கள், வருங்கால எழுச்சிமிக்க சமூகமாக அவர்கள் மாறுவார்கள். இப்ப இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய 2வது பகுதி நபியினுடைய வரலாறும் நபியினுடைய வாழ்க்கையும் தயவு செய்து சமூகத்துக்கு எட்டு வைங்க. இது 2வது. 3வது என்னன்னா, இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய 3வது பகுதிங்கிறது இல்முல் இஹ்சான், இல்மு தஸ்கியா அப்படின்னு சொல்றாங்க. இல்முல் இஹ்சான் அப்படின்னா அல்லாஹ் என்ன பார்க்காட்டியும் நான் அல்லாஹ்வை பார்க்காட்டியும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தலாம். ரியலிஸ்டிக் லைஃப், அல்லாஹ் என்ன பார்க்குறான், அவன் தான் எனக்கு உதவி செய்வான், அவன் தான் என்னை பாதுகாப்பான். வீட்டை விட்டு இப்போ துவாக்கள்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாத்துக்கும் துவா சொல்கிறாங்க. பள்ளிக்கு வரும்போது, பள்ளியை விட்டு வெளியே போகும்போது, வீட்டுக்கு வரும்போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது, ட்ரெஸ் போடும்போது, பாத்ரூம் போகும்போது, சாப்பிடும் போது, இப்படி எல்லாத்துக்கும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது. இதுக்கு பேர் தான் இல்முல் இஹ்சான். இந்த இல்முல் இஹ்சானை தாய்மார்கள் தயவு செய்து குழந்தைகளுக்கு அப்பப்போ சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். தம்பி வெளியே போறீங்க, அல்லாஹ் துவா ஒதுக்கிட்டே போங்கம்மா, துவா ஒதுக்கிட்டே போங்க சொல்லணும். நான் உங்களுக்கு துவா செஞ்சேன் சொல்லணும். இன்னைக்கு உங்களுக்கு நான் துவா செஞ்சேன். ஒரு தாய் தன் குழந்தைகள்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு நான் துவா செஞ்சேன், நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க. நேற்று நான் எங்கள் அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க. பேசின உடனே எங்கள் அம்மா சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, அத்தா எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டியானா கேட்க மாட்டாங்க, அத்தா தொழுதுட்டீங்களா, உங்களுக்கு நான் துவா செஞ்சேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இது என்ன நடக்கும்னா அன்பை வெளிப்படுத்தும். கோபம் வராது, எரிச்சல் வராது, சண்டை வராது, பிரச்சனை வராது. குழந்தைகள்கிட்ட மட்டுமல்ல, கணவர்கிட்ட பேசும்போது, யார்கிட்ட பேசும்போது அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி அடுத்து மற்றதை பேசுங்க. முடிக்கும் போது அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி முடிங்க. நீங்கள் நல்ல மனிதர், உங்களுக்காக கொள்கையில் நான் துவா செய்கிறேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இப்படி ஒரு அமைப்பு சிஸ்டம் இருக்குல்ல, இது நம்மளை பாதுகாக்கும். இன்னைக்கு உலகத்தில் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் மறக்கடிச்சிருச்சு, இதெல்லாம் மறந்து போச்சு. நமக்கு எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.
வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், என்ன பேசுகிறோம், எதுக்கு வாழ்கிறோம், எந்த நோக்கமும் நம்மள்கிட்ட இல்லை. இல்முல் இஹ்சான்னா சுய விழிப்புன்னு அர்த்தம். சுய விழிப்பு, எல்லா நிலையிலும் சுய விழிப்பாக மாறணும். அல்லாஹ் என்னை பார்க்குறான், நான் அவனை பார்க்கல. தக்பீர் கட்டினா மெதுவாக தக்பீர் கட்டணும், ருக்குவுக்கு போனால் மெதுவாக ருக்குவுக்கு போகணும், துவா செஞ்சால் அல்லாட்ட மனதார துவா செய்யணும். இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, நாவுகள் சுழலுது, உள்ளங்கள் உலகத்தை தேட போயிடுச்சு. சுபான்லா 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 சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். தக்பீர் கட்டினா முதல் ரக்காயத்தில் என்ன சூறாவதுதான் ரெண்டாவது மறந்து போயிடும், தெரியாது. அப்படித்தான் நம்மளுடைய நிலைமைகள் இருக்கு. இப்போ இல்முல் இஹ்சான தயவு செய்து குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துங்க. அடுத்து இல்மு தஸ்கியா. இல்மு தஸ்கியான என்ன? பரிசுத்தமான வாழ்க்கை முறை. பரிசுத்தமான வாழ்க்கை முறை இஸ்லாமிய ஷரியத்தினுடைய மூன்றாவது மிக முக்கியமான பகுதி என்னன்னா, பாவங்கள் செய்யாத வாழ்க்கை முறை. பாவங்கள் செய்யாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியம் என்னன்னா, நம்மளால யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது தான் இஸ்லாமிய கலாச்சாரம். கையாலையோ வாயாலையோ செயலாலையோ சிந்தனையாலையோ எதாலையும் நம்மால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒருத்தவங்களை தப்பா நினைக்கவும் கூடாது, தப்பா பேசவும் கூடாது, தப்பா தொடவும் கூடாது, தப்பா அவர்களை செயல்படுத்தவும் விடக்கூடாது. இது எல்லாத்த விட்டு பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாமிய கலாச்சாரம். இப்போ இல்மு தஸ்கியா, பாவங்கள் செய்யாத சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும் போது ஒரு வலிமையான சமூகமாக நாங்கள் மாறுவோம். எப்போ நாங்கள் பாவங்கள் செய்கிறோமோ கோழைகளாக மாறுவோம். ஷைத்தான் எங்களை ஆட்கொண்டுருவான், மன அழுத்தத்தை கொடுப்பான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்னன்னா, ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறதை அவன் விரும்ப மாட்டான். ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கிறத ஷைத்தான் விரும்பவே மாட்டான். நம்ம கூட இருக்கிற ஷைத்தான் இருக்கானே, நம்ம சிரிச்சு சந்தோஷமா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. எதையாவது கவலை, ஏதாவது பிரச்சனை, எதையாவது பேசி, யாரையாவது சொல்லி, எதையாவது சொல்லி நம்மளை அப்படியே ஓவர் திங்க் பண்ண வச்சிருவான். ஓவர் திங்கிங், எதையாவது சிந்திக்கிறது, எதையாவது யோசிக்கிறது. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், நம்மளை அல்லாஹ் கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையை ஷைத்தான் கொடுக்கவே மாட்டான். மனிதர்களுக்கு மத்தியில, குறிப்பாக அடுத்த ஜெனரேஷனுக்கு பெண்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், பாவங்கள் செய்யாத, தவறுகள் செய்யாத. நம்மளும் பாவங்கள் செய்யாத மக்களாக இருக்கணும். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. தமிழ் இலக்கியத்துல சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி, ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. அப்படின்னா ஒரு தாய் தகப்பன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுடைய விளைவுகள் 3 தலைமுறைகளை சாரும். ஒரு தாய் தந்தையினுடைய நன்மை தீமைகளுடைய விளைவுகள் 3 தலைமுறைகளை சாரும். 3 தலைமுறைகள், ஒரு தலைமுறை இல்லை, 3 தலைமுறை. இப்போ நான் யாரையாவது ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கிட்டேன், ஒருத்தவங்களை ஏமாற்றி வாழ்க்கை வாழ்கிறேன், காசு பணத்தை பிடிங்கிட்டேன், இல்லை அவர்கள் நலிந்து போனதுக்கு, இல்லை அவங்க வீழ்ந்து போனதுக்கு நான் காரணமாயிட்டேன் அப்படின்னா, அந்த பாதிப்பு பாவங்கள் எனக்கு தான் சேரும். பாவங்களை அல்லாஹ் என் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான், என் பேர பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான், என் பேரனுடைய பேரனுக்கு கொடுக்க மாட்டான், எனக்கு தான் கொடுப்பான். எனக்கு தான் பாவம். ஆனால் அதனுடைய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என் பிள்ளைய சாரும், என் பிள்ளையுடைய பிள்ளைய சாரும், என் பிள்ளையுடைய பிள்ளைய சாரும். 3 தலைமுறைகள் சாரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த நிலையிலும் பெற்றோர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, நீங்கள் நேர்மையாக வாழுங்கள். உங்களால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. மனதாலேயோ உடலாலேயோ வார்த்தைகளாலேயோ நீங்கள் செய்கிற செயல்களாலேயோ பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால், தயவு செய்து அவர்களை பார்த்து மன்னிப்பு கேளுங்க, அவர்களிடத்தில் பேசிடுங்க, அவர்களுக்கு தேவையானதை கொடுத்துருங்க. எனக்கு ஒரு லேடி கால் பண்ணாங்க, ஒரு அம்மா, என்னுடைய பயான் கேட்டு ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணி, மௌலானா எனக்கு எங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டம், எனக்கு 3 குழந்தைங்க, முதல் பெண் குழந்தை கல்யாணம் ஆகி 15 வருஷமாக குழந்தை இல்லை, 2வது பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சோம், 8 வருஷமாக குழந்தை இல்லை, 3வது என் மகன், இன்னும் பொண்ணே கிடைக்கல, ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறோம், எங்களுக்கு சொத்து சுகமெல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிச்சு. அப்போ அவங்க குடும்ப சூழ்நிலையை நான் கேட்குறேன், ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த அம்மா பெரிய வசதியான ஃபேமிலி. இப்போ நான் சொன்னேன், உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், நமக்கு ஃபேமிலியை பற்றி சொல்லிச்சான்ட்டேன். இது ஒரு நான் படிப்பினைக்காக சொல்கிறேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் யாருக்காவது தவறு செஞ்சீங்களா உங்கள் வாழ்க்கையில்? இந்த மாதிரி யோசிச்சு சொல்லிச்சு, ஆமாம் மௌலானா, என்னுடைய கணவருக்கு வரக்கூடிய சொத்து, என் கணவரோட பிறந்த 3 தங்கைகள், அவங்க அத்தா என்ன பண்ணிட்டாருன்னா, அத்தாவும் மகனும் சேர்ந்து அந்த 3 பேர்த்துக்கும் சொத்தை பிரித்து கொடுக்கல. 3 தங்கைகளுக்கும் எல்லா சொத்தையும் என் கணவருக்கே எழுதி கொடுத்துட்டாங்க.
அவர் இறந்து போயிட்டார். இப்போ என் கணவர் என்ன செய்யறது இல்லைன்னா அந்த சொத்தை, அந்த ஹக்கு, இது உரிமை, ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. இஸ்லாம் ஒரு பகுதி சொத்தை பெண்களுக்கு கொடுக்க சொல்லுது. ஆண்களுக்கு 2 பகுதினா பெண்ணுக்கு ஒரு பகுதி கொடுக்க சொல்லுது. என் கணவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா சொத்தையும் தனக்கா வச்சுக்கிட்டாரு. இப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி சொன்னிச்சு, ஒருவேளை இது காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் மோலனா. கடந்த 1 மாசமா என் மனது ஃபுல்லாக இதுதான் யோசிக்குது. இப்போ நான் சொன்னேன், உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க சொந்தக்காரங்க 3 கணவருடைய 3 அக்கா தங்கச்சியும் கூப்பிடுங்க. அவங்க வீட்டில் ஒரு விருந்து போடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு விருந்து வச்சு அவங்க 3 பேரும் ஏழ்மையாக வாழ்கிறாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, கணவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, மருத்துவத்துக்கு செலவு செய்ய முடியல. அந்த அம்மா சொல்லுது, உண்மைதான், என்னுடைய கணவருடைய 3 தங்கைகளும் கஷ்டப்படுறாங்க, எனக்கு தெரியும். ஆனால் என் கணவர் எந்த சொத்தையும் பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. நானும் சொல்லி பார்த்தேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நான் சொன்னேன், உடனே உங்கள் 3 தங்கைகளையும் கூப்பிடுங்க, கணவருடைய தங்கையை கூப்பிட்டு அவங்கள உட்காந்து ஒரு சாப்பாடு கொடுத்து உங்கள் உணவை நல்ல பரிமாறுங்க. உணவு பரிமாறிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி மன்னிப்பு கேளுங்க. என் கணவர் தெரியாமல் செஞ்சுட்டாரு, உங்கள் சொத்து உங்களுக்கு கிடைக்கும், சொத்தை விற்று உங்களுக்கு கூடிய பங்கை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது நடந்த ஒரு 4-5 மாதம் தான் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு போன மாதம் எனக்கு கால் பண்ணது. அல்லாஹ் மிகப்பெரியவன். இது அற்புதமோ முஅஜிஸாவோலாம் கிடையாது. இது வாழ்க்கையினுடைய முறை. அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்தால் அதனுடைய விளைவுகள் நம்மை மட்டும் சாராது, நம்முடைய குழந்தைகளையும் சாரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. பெற்றோர்களுக்கு, குறிப்பாக நான் பெண் சமூகத்துக்கு சொல்கிறேன், பெண்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், குழந்தைங்க சிறப்பாக வாழணும், இந்த ஷரியத்தை பாதுகாக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பெரிய இடத்துக்கு போகணும்னா தயவு செய்து மார்க்கம் சொல்லக்கூடிய வாழ்க்கையை, ஷரியத்தை முறைப்படி வாழ்வதற்கு தாய்மார்கள் முயற்சி செய்யுங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை அந்த அம்மா எனக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக கால் பண்ணுது. ஆனால் என் மகனுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னுடைய மூத்த பொண்ணு கன்சீவாக இருக்காங்க 15 வருஷம் கழிச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கணும்னா இது அல்லாஹ் ஹக்கா நடந்தது. அந்த அம்மா என்கிட்ட பேசுனதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் பொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ வாழ்க்கையில் நாம் தவறு செய்திருந்தால் தயவு செய்து அந்த தவற்றை மாற்றிக்கொள்ளுங்க. உறவுகளை பிரிந்து வாழ்ந்தால் தயவு செய்து சேர்ந்து வாழ முயற்சி செய்யுங்க. யாருக்காவது வாழ்க்கையில் அநியாயம் செய்திருந்தீங்கன்னா தயவு செய்து அவர்களை சந்தித்து அந்த அநியாயத்திற்காக மன்னிப்பு கேளுங்க. கேட்டுருங்க. கேட்டுட்டா இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக போயிடலாம். ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அடையாமல் பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததுக்கு ஒரு அத்தாட்சி நம்ம பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைங்களை சரியான முறையில் நல்ல பிள்ளைங்களா, பாதுகாப்பான சூழ்நிலையில் மார்க்கத்துக்கு ஷரியத்தை பின்பற்றக்கூடிய குழந்தைகளாக நம்ம பிள்ளைங்க வரணும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதான் மார்க்கம், இதான் ஷரியத். இதை செய்வது இதுதான் கலாச்சாரம். இஸ்லாமிய கலாச்சாரமா என்ன? என்னை கொண்டு யாரும் பாதிக்கப்படக்கூடாது. தனிமனித பாவங்கள் 2 விதம் இருக்கு. பாவங்கள் 2 விதம். நமக்கு நாமே பாவம் செய்கிறது, மற்றவங்களுக்கு பாவம் செய்கிறது. நமக்கு நாமே பாவம் செய்யக்கூடியதில் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு பாவம் செய்கிறது அப்படிங்கிறது, அவர்கள் நம்மை மன்னிக்காத வரை அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். பாவங்கள் 2 விதம். பரிசுத்தம்ங்கிறது 2 விதம். நாமே நான் படம் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், தொழுகை விடுறேன், இதெல்லாம் நமக்குரிய பாவம், நமக்கு செய்கிற பாவம். இது அல்லாஹ் மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்கலாம். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலைக்கு நான் காரணமாயிட்டா அவங்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான். இதுக்கு பேர் தான் இஸ்லாமிய கலாச்சாரம். இதை நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கை முறை தேவை. இப்போ ஒன்று, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய கலாமையும் பாதுகாக்கணும். 2வது, நபியையும் நபியினுடைய வரலாறையும் நபியினுடைய சுன்னத்தையும் பாதுகாக்கணும், தெரிஞ்சுக்கணும். 3வது, இல்முல் இஹ்சான். அல்லாஹ் நம்மளை பார்க்குறா உணர்வுங்கிறதும் இல்மு தஸ்கியா, பரிசுத்தமான வாழ்க்கை என்பது இஸ்லாமிய கலாச்சாரம். இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய 4வது பகுதி அப்படிங்கிறது என்னன்னா, இஸ்லாமிய அறிவும் இஸ்லாமிய வரலாறுகளையும் பாதுகாக்கணும். இந்த சமூகம் ஒரு சாதாரண சமூகம் அல்ல. இது ஒரு அறிவு சார்ந்த சமூகம். கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகளிலையும் நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். இது ஒரு நாலேஜபிள் சொசைட்டி. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஆடைகள் கூட உடுத்த தெரியாமல் இருந்தாங்க. மேற்கத்திய நாடுகள், இப்போ சொல்லக்கூடிய ஜப்பான், இப்போ சொல்லக்கூடிய அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யான்னு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாம் உரியான்களாக ஆடைகள் உடுத்த தெரியாது. வரலாற்று பேராசிரியர் எழுதுறாங்க, இஸ்லாமிய சமூகத்துக்கு முன்னாடி யூரோப்பிய மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள பன்றிகள் வாழ்வதை போல வாழ்வாங்களாம். பன்றிகள் வாழ்வதை போல, பாத்ரூம் கூட இருக்காது, இப்படித்தான் வாழ்ந்தாங்க அவங்க. எப்ப இஸ்லாமிய சமூகம் உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துச்சோ இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை, இந்த வாழ்க்கையை, இந்த இல்முகளை, இவங்க உடையில்லாம இருந்தாங்க ஐரோப்பிய நாடுகள். நாம் நம்முடைய முன்னோர்கள் வானுலகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி, சூரியனை பத்தி ஆய்வு செய்து புத்தகங்கள் எழுதிய சமூகமாக நம்ம இருந்தோம். இப்ப என்னாச்சு? நமக்கு மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலையும் பின்தங்கிட்டோம். எதுலையுமே நம்ம டாப் இல்லை. எல்லாத்துலையும் கடந்த 300 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? கலாச்சாரங்களை பின்பற்றுறது இல்லை. கலாச்சாரம் சிதையுதுன்னா இதான் சிதையுது. இந்த இல்மை பாதுகாக்கல, இந்த அறிவை பாதுகாக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்மணி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஒரு மெம்பர் படி செஞ்சு கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. மெம்பர் படி நபிகிட்ட கேட்குறாங்க. நீங்கள் நின்று பேசுகிறீங்க, இல்லை உட்காந்து பேசுகிறீங்க, மக்களுக்கு தூரமாக இருக்கிற மக்களுக்கு உங்களை தெரிய மாட்டேங்குது, நான் வேணா உங்களுக்கு மெம்பர் படி பண்ணி தர்றேன். ஒரு பெண்மணி வந்து ரசூல்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட ஒரு நல்ல தச்சர் இருக்கான், ஒரு வேலை செய்யக்கூடிய தச்சர் இருக்கான், நான் அவன்கிட்ட சொல்லி பண்ணி தரட்டுமா யா ரசூலல்லாஹ்? நபி சிரிச்சு கொண்டே சொன்னாங்க, நல்லா பண்ணி கொடுங்கம்மா. அந்த அம்மா போய் வீட்டுக்கு போய் மெம்பர் படியை அறிமுகப்படுத்தியது ஒரு பெண் தான். அதனால தான் ஜும்மாவில் மெம்பர் 3 படி சொல்கிறேன். இது யார் முதல்ல வெளிப்படுத்தினா? ஒரு பெண்மணி தான் வெளிப்படுத்தினாங்க. அந்த பெண்மணி பேர் ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு எனக்கு. நல்ல ஒரு சஹாபி பெண்மணி. இன்னொரு சஹாபி பெண்மணி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மைத்துனி, என் சகோதரி வந்து ஷாம்ல மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க. அந்த பெண்மணி இங்க மருத்துவமனை வைக்கணும், பள்ளிவாசலுடைய ஓரப்பகுதி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களே, நாங்கள் மருத்துவம் பார்த்துக்கிறோம். நபி உடனே சஹாபாக்களை கூப்பிட்டு மதீனாவுடைய ஒரு ஓரப்பகுதியை, மஸ்ஜித் நபவியினுடைய பள்ளிவாசலுடைய ஒரு ஓரப்பகுதியை காட்டி இங்கே அவங்க மருத்துவமனையை கொண்டு வாங்க. அந்த பெண்மணி நபியினுடைய காலத்திலேயே மருத்துவராக இருந்தாங்க, ஷாமில் படிச்சுட்டு வந்தாங்க மருத்துவம் போய். அப்போ இந்த இல்முங்கிறது, ஞானம்ங்கிறது சமூகத்தினுடைய ஊற்று. இங்கே என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆச்சு? எந்த இல்மும் நமக்கு தெரியல, எந்த வரலாறும் தெரியல, எந்த கலாச்சாரமும் தெரியல. நபியினுடைய வாழ்க்கை நமக்கும் தெரியல, குழந்தைகளுக்கும் தெரியல. நம்முடைய பாட புத்தகங்கள் இருந்து 1000 ஆண்டு வரலாறுகள் எடுக்கப்பட்டுருச்சு. பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, 1000 ஆண்டு வரலாறுகள் நாங்கள் பாட புத்தகத்தை விட்டு எடுத்து விட்டோம். நமக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா? தெரியாது. அபு ஹலீம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை உருவாக்கும் போது அந்த காலத்திலேயே 3.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. 3.5 கோடி. அவருக்கு சேவ் அப்படின்னு ஒரு அவார்டெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. அப்துல் ஹலீம் மிகப்பெரிய ஒரு கொடையாளர். அந்த 3.5 கோடி மதிப்பு இப்போது 3000 கோடி. இந்த வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோமா? தெரியாது. 1920 ஒத்துழைமை இயக்கம், காந்தி ஒத்துழைமை இயக்கம் பிரிட்டிஷுக்கு எதிராக நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை உருவாக்குறார். இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு அப்போதைக்கு 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உதவியது இஸ்லாமிய சகோதரர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேஷனல் ஆர்மியை பிரிட்டிஷ்க்கு எதிராக மிகப்பெரிய படையை உருவாக்கும் போது அதில் 27% இஸ்லாமிய மக்கள் முன்வரிசையில் நின்னாங்க. பாரத் மாதா கி ஜெய்ங்கிற வார்த்தையை முதல் முறையை யார் பயன்படுத்தினா? வரலாற்றை எடுத்து பாருங்க. ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை முதல் முறையை யார் சமூகத்துக்கு கொண்டு வந்தார்? வரலாற்றை எடுத்து பாருங்க. எதுவுமே நமக்கு தெரியாது. தமிழகத்தில் கப்பலோட்டிய தமிழர் வ. சிதம்பரனார் பிள்ளை சுதேசி இயக்கம் அப்படின்னு உருவாக்கினார் பிரிட்டிஷுக்கு எதிராக. அந்த கப்பல் வாங்குறதுக்கு 8000 ஷேரையும் வாங்கி கொடுத்து உதவி செய்தது இஸ்லாமிய சகோதரர். வரலாற்று புத்தகத்தில் இருக்காது. நம்ம தெரியலன்னா எப்படி நம்முடைய வருங்கால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம்? கலாச்சாரம் சிதைக்கப்படுது. எப்ப சிதைக்கப்படும்னா, எப்ப வரலாறுகள் மறைக்கப்பட்டு இல்லாமலாக்கப்படுதோ அப்ப கலாச்சாரம் சிதைக்கப்படும். நம்முடைய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்படுது. அப்ப இல்மு, இஸ்லாமிய அறிவையும் இஸ்லாமிய வரலாற்றுகளையும் அறிந்து வருங்கால சமூகத்துக்கு எடுத்து வைப்பதை கொண்டு நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும். இது 4வது.
ஐந்தாவது இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, கலாச்சாரம்னா என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். ஐந்தாவது இஸ்லாமிய கலாச்சாரம் என்னன்னா, மஸ்ஜிதுகளையும் அதனுடைய அமல்களையும் பாதுகாக்கணும். சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவேர் நம்முடைய மஸ்ஜிதுகள் தான். எல்லா திட்டங்களும் எல்லா செயல்பாடுகளும், மஸ்ஜித் என்பது வெறுமன தொழுகைக்கு மட்டுமல்ல, மஸ்ஜித் என்பது கம்யூனிட்டி சென்டர். இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அறிவு கருவூலம் மஸ்ஜிதுகள். அந்த அறிவு கருவூலத்தை வலிமையாக மாற்றணும். அமல்களை கொண்டு, கல்வியை கொண்டு, திட்டங்களை கொண்டு, சாதனைகளை கொண்டு நம்முடைய மஸ்ஜிதுகளை வலிமையாக உருவாக்கணும். இது இஸ்லாமிய கலாச்சாரம். இது ஐந்தாவது. ஆறாவது இஸ்லாமிய கலாச்சாரம் என்னன்னா, மதரசாக்களையும் அதனுடைய இல்முகளையும் பாதுகாக்கணும். மதரசாக்கள் சமூகத்தினுடைய கோட்டைகள். அல்லாஹு தாலா உலமாக்களை, உலகத்தில் பல பல சாதனைகள் நடக்கலாம், ஆனால் அந்த தீனை யாரை வச்சு அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா, குர்ஆன் ஹதீஸ் படித்த உலமாக்கள், ஆலிமாக்களை வச்சு தான் தீனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த மதரசாக்கள் சமூகத்தினுடைய கோட்டைகள். அந்த கோட்டைகளை நாங்கள் வலுப்படுத்தணும். மதரசாக்கள் சாதாரண விஷயம் அல்ல, நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். என்னமோ சும்மா ஓதிட்டு போகிறாங்க, வர்றாங்க, போகிறாங்க. இல்லை, நம்முடைய வரலாறை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய தஸ்கியத்தை, மேலே சொன்ன அஞ்சையும் பாதுகாத்து நிலைநிறுத்தி ஒழுங்குபடுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி கேந்திரங்கள் தான் மதரசாக்கள். அந்த மதரசாக்களையும் அதில் படிக்கக்கூடிய இல்முகள், தஃப்சீர், குர்ஆனுக்கு விளக்கம், ஹதீஸ், ஃபிக்ஹ், ஆய்வுக்கலை, இது மாதிரி 118 ஆய்வுத்துறைகள் இருக்கு. 118 ஆய்வுத்துறைகள். நான் சமீபத்தில் என்னுடைய ஒரு ஆய்வு பேப்பர், இப்னு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவர் வாழ்ந்த காலம் 1025. 1025 இப்போலேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துக்கு பேர் அல் கானூன் ஃபில் திப். அந்த புத்தகத்துக்கு பேர் அல் கானூன் ஃபில் திப். மருத்துவம் எப்படி செய்யணும், மருத்துவத்தினுடைய முறைகளை பற்றி 10 பாகங்களில் புத்தகம் எழுதியிருக்காரு. 10 பாகம். இஸ்லாம் ஒரு சாதாரண மார்க்கம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் கோழைகள் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் தெரியாதவங்க இல்லை, நம்முடைய முன்னோர்கள் அறிவு ஞானவான்கள். அந்த இல்முகளை பாதுகாக்கணும். இன்னைக்கு யாரும் பாதுகாக்க இல்லை, பாதுகாக்கணும். நம்முடைய இல்முகளை, நம்முடைய கல்வியை, முன்னோருடைய சிந்தனைகளை, கிதாபுகளை, புத்தகங்களை பாதுகாக்கணும். தாய்மார்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. நிறைய எல்லா தமிழ் புத்தகங்கள் இருக்கு, அரபியில் தான் இருக்கு, இங்கிலீஷில் தான் இருக்கு, இல்லை தமிழ்லேயே இருக்குது. மாதத்துக்கு ஒரு புத்தகம் படிங்க, மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு புத்தகம் படிங்க, சின்ன சின்ன புத்தகம் படிங்க. அந்த புத்தகத்தை படித்து உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க, உங்களுடைய அம்மாட்ட பேசுங்க, தங்கைகிட்ட பேசுங்க, மகள்கிட்ட பேசுங்க, பேசுங்க பேசுங்க. தயவு செய்து வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகாதீங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்காதீங்க. இந்த உலகத்தினுடைய ஆசை எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். ஆசை இருக்கும், தேவை இருக்கும், வீடு வேணும், கார் வேணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், டூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், எல்லாம் வேணும் தான், நீட்ஸ். பட் இஸ் வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? தயவு செய்து தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், சமூகம் மிக மோசமாக போகிறது. நம்ம நினைப்பதை விட மோசமாக போகுது. நம்ம நினைப்பதை விட குழந்தைகள், ஜெனரேஷன், நம்முடைய வருங்கால சந்ததிகள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு வெளியிருந்து பார்த்தா புரியாது, வெளியிருந்து பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மூளைகள் சிதைக்கப்பட்டுருச்சு, மனங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டுருச்சு. யாரு சொல்றதையும் கேட்கறது இல்லை. எதுக்கெடுத்தாலும் சண்டை, பிரச்சனை, கோபம், அனக்சிட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகரிக்கும். இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த கலாச்சாரங்களை பாதுகாக்கணும். அப்போ 6 விஷயங்கள் தான் இஸ்லாமிய கலாச்சாரம். ஒன்று, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய, இது பயான் கிடையாது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ பயான் மாதிரி கேட்டு போகக்கூடாது. இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு கருத்தியல். ஏன் அவ்வளோ தூரம் அங்கேருந்து இங்கே வந்து ஏன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு வர்றோம்னா, நம்ம கருத்துக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படணும், இந்த ஷரியத் பாதுகாக்கப்படணும், இந்த கலாச்சாரம் பாதுகாக்கப்படணும், இந்த வரலாறுகள் பாதுகாக்கப்படணும். அதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள் செய்கிறாங்க. மீலாதுங்கிறத ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். இல்லை, இது நம்முடைய வரலாற்றுகளை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கருவூலம். இப்போ ஒன்று, நம்முடைய கலாச்சாரம் முதல் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ் ஒருவன்தாங்கிற சிந்தனை, அவனுடைய வார்த்தைகளை, கலாம்களை பாதுகாக்கணும். 2வது, நபியினுடைய வரலாறையும் நபியினுடைய வாழ்க்கையையும் பாதுகாக்கணும், பின்பற்றணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 3வது, இல்முல் இஹ்சான், அல்லாஹ் என்னை பார்க்குறான், அவன் தான் எனக்கு உதவி செய்வான், அவன் தான் என்னை உருவாக்குவான், அவன் தான் என்னை மேம்படுத்துவான் அப்படிங்கிற உணர்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இல்மு தஸ்கியா, பரிசுத்தமான, பாவங்கள் செய்யாத, அநியாயங்கள் செய்யாத. எல்லாரும் பாவம் செய்வோம், ஆனால் எதையும் மிகைத்திடாமல் பார்த்துக்கணும்.
வரம்பு மீறாம பார்த்துக்கணும். எப்போ வரம்பு மீறிட்டோமோ ஹிதாயத் மறுக்கப்பட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். 4வது இஸ்லாமிய அறிவுகளையும் இஸ்லாமிய வரலாறுகளையும் பாதுகாக்கணும். அதுதான் கலாச்சாரம். 5வது மஸ்ஜிதுகளையும் அதனுடைய அமல்களையும் பாதுகாக்கணும். அதான் இஸ்லாமிய கலாச்சாரம். 6வது மதரசாக்களையும் அதனுடைய கல்வி இல்முகளையும் பாதுகாக்கணும். ஞானங்கள், அது கிதாபுகள், புத்தகங்களை பாதுகாக்கணும். இந்த 6ஐயும் பாதுகாக்கணும். இந்த 6க்கும் பேரு தான் இஸ்லாமிய கலாச்சாரம். இதை புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம். 2வது எப்படி பாதுகாக்கணும்? எப்படி பாதுகாக்கணும்? பின்பற்றுவதை கொண்டு தான் பாதுகாக்க முடியும். பாதுகாக்கிறதுக்கு 4 முறைகள் சொல்றாங்க. 1 அறியணும், 1 தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒன்றை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு 4 முறைகளை உளவியல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உளவியல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இஸ்லாமிய உளவியல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 1 அதை அறிந்து கொள்ளுங்கள், 2வது அதை செயல்படுத்துங்கள், 3வது அதை உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எத்தி வையுங்கள், 4வது மக்களுக்கு மத்தியில் அதை பிரச்சாரம் செய்யுங்கள். இந்த 4ஐயும் செய்வதை கொண்டுதான் நாங்கள் ஒன்றை பாதுகாக்க முடியும். 1 அறிந்து கொள்ளுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் செயல்படுத்த முடியும். 1 அறியணும், என்ன வரலாறுனா என்ன, இல்முனா என்ன, பாவத்திலிருந்து எப்படி தவிர்த்து கொள்வது, குரானை எப்படி ஓதுறது, ஹதீஸை எப்படி படிக்கிறது, எப்படி கணவன் மனைவி உறவு முறைகள் எப்படி இருக்கணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 1 அறிதல், 2வது செயல்படுத்துதல், 3வது குடும்பத்தார்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது, அவங்கள செயல்படுத்த வைக்கிறது, 4வது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த 4ஐயும் நீங்கள் செய்வதை கொண்டுதான் ஒன்றை பாதுகாக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 1 அட்டென்ஷன், கவனமாக இருக்கு. எப்பயுமே கவனமாக இருக்கு. கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம தோத்து போனதுக்கு காரணம் என்ன, நம்ம பலகீனமாகிறது காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட அட்டென்ஷன் கிடையாது, கவனம் கிடையாது. வருவோம், கேட்போம், கவலைப்படுவோம், போய் சாப்பிட்டோன்னே மறந்து போயிடும். வீட்டுக்கு போய் சாப்பிட்டோன்னே மறந்து போயிடும். அஜித் என்ன சொன்னாங்க, அஜித் ஏதோ சொன்னாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க, ஆனால் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மறந்து போயிடும். உங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணணும். உங்களுக்குள்ள பெண்கள் அம்மாட்ட, மாமியார்ட்ட, மருமகள்கிட்ட உங்களுக்குள்ள பேசணும். அஜித் என்ன சொன்னாங்க, அஜித் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கணும். 1 வார்த்தை 2 வார்த்தை நீங்கள் கேட்க ஆரம்பித்தா உங்களுக்கு மூளை சொல்ல ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் தேர்றீங்களோ அல்லாஹ் கொடுத்துருவான். எப்போ கண்டுகொள்ளாமல் களைஞ்சு போறீங்களோ அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்போ 1 அட்டென்ஷன், கவனமாக இருக்கு. இதை குடும்பத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. 2வது முக்கியமானது அக்செப்டன்ஸ். சொன்ன உடனே நீங்கள் கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. பயான் கேட்ட உடனே வீட்டுக்கு போய் பிள்ளைய மாற்ற முடியுமானா மாற்றலாம் முடியாது. புள்ள தான் இருக்கும், வீட்டுக்கார மாதிரி தான் இருப்பார், மனைவி மாதிரி தான் இருக்கும், மாற்றலாம் முடியாது. ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு தேவை அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ள பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறுவாங்க. மாற்றம் என்பது உடனே நடக்காது. ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா, ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷமாகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். வீட்டில் உள்ளவங்க மாறணும்னா குறைஞ்சது 3 மாதமாவது ஆகும். 3 மாதம் ஆகும். 3 மாதம் தொடர்படியாக நீங்கள் பேசணும். அவங்கள்ட்ட இதை பற்றி பேசணும். குர்ஆன் ஓதுங்க, தொழுகையில் கவனமாக இருங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க, கணவர்கிட்ட அன்பாக இருங்க, மனைவிட்டு அன்பாகுங்க, குழந்தைகளை கவனித்து வளருங்க, குழந்தைகளுக்கு குர்ஆனை கொடுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னாதான் செயல்படுவாங்க மனிதர்கள். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மனிதர்கள் நலவுகளை அடையும் வரை மக்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க. நீங்க சொன்ன உடனே யாரும் கேட்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கங்க. 3வது அப்ரிசியேஷன், கொஞ்சம் பாராட்டணும். ஒரு கணவர் என்ன செய்யணும், மனைவியை மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நீ தொழுகிறத நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நீ ஓதுறத பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு, பிள்ளைங்கள்ட்ட நீ நபியினுடைய வரலாறை பற்றி பேசிக்கிட்டு இருந்த, சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு மனைவி கணவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் தொழுகிறது சுபுகுக்கு பிறகு நீங்கள் எஞ்சி போனீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி சொர்க்கத்தில் நம்ம வாழலாம். இதெல்லாம் கிரிஞ்சு மாதிரி தெரியும், இதெல்லாம் கிரிஞ்சு இல்லை, இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. இதை பேசணும், ஒரு மனைவி பேசணும், ஒரு கணவர் பேசணும், இதெல்லாம் உட்காந்து நேரம் கொடுத்து பேசணும். இங்கே தான் பேசுறதுக்கே நேரம் இல்லையே, ஃபோன் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். ஒரே பெட்டில் படுக்கிறோம், கணவர் இங்கிட்டு படுத்திருக்காரு ஃபோன் பார்த்துக்கிட்டு, மனைவி இங்கிட்டு படுத்துருக்கு ஃபோன் பார்த்துட்டு, நடுவில் புள்ள படுத்துருக்கு. 60% குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது. நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறோம், 12 மணிக்கு தூங்குறோம். இந்த சமுதாயம் டெவலப் ஆகுங்கிறீங்க, ஒருபோதும் டெவலப் ஆகாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ அப்ரிசியேஷன், கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, மாமியாரை, மருமகளை, மாமனாரை, குழந்தைய, அத்தாவை எல்லாத்தையும் பாராட்ட பழகணும். பாராட்டணும், அடிக்கடி பாராட்டணும். 4வது அஃபெக்ஷன், அன்பை வெளிப்படுத்தணும். இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா வீடுகளுக்குள்ள அன்பு உருவாகணும். முறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது.
5 கிலோ இஞ்சி தின்ற மாதிரியே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி எப்படியே பொருள்னு வச்சுக்கிட்டு, கணவனும் சரி மனைவியும் சரி, இந்தம்மா இங்கிட்டு திருப்பிக்கிட்டு போவோம், அவர் அங்கிட்டு திருப்பிக்கிட்டு போவார். பிள்ளைங்க என்ன செய்யும்? சிரித்து பேசணும், அன்பாக இருக்கணும், நல்ல மனதார வெளிப்படுத்தணும், ஒருத்தவங்களை புகழ்ந்துக்கணும், பாராட்டணும். இந்த வாழ்க்கை முறை தான் இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கும். இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. சிரித்து விளையாண்டாங்க, பேசினாங்க, ஒன்றா குளிச்சாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. நபியினுடைய வாழ்க்கை என்பது வெறுமன இபாதத் அல்ல. நபியினுடைய வாழ்க்கை என்பது எல்லாமே எல்லாமே குடும்பம், வாழ்க்கை, பொருளாதாரம், சமூகம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான், நம்ம கூட நபியுடைய வாழ்க்கை இருக்குது, நம்மகிட்ட பெரிய முஅஜிஸா குர்ஆன் இருக்குது, நமக்கு முன்னோர்கள் தியாகங்கள் செய்து அர்ப்பணித்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு இருந்தும் உலகத்தில் மிகப்பெரிய பின்தங்கிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? பயான்கள் நிறைய கேட்குறோம். நான் தாய்மார்கள் சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், பயான்கள் நிறையா கேட்குறோம். வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தோம்? இன்றைக்கி 1 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன், நீங்கள் 1 மணி நேரம் கேட்டிருக்கிறீங்க. இதிலிருந்து என் வாழ்க்கையில் நான் இதை மாற்றிக்கொள்வேன், இதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். எங்கள் வீட்டில் சுப்ரா வச்சு சாப்பிடுவோம், என் குழந்தைகளை குர்ஆன் ஓத வைப்பேன், என் கணவர்கிட்ட அன்பாக இருப்பேன், என் மனைவிட்ட அன்பாக இருப்பேன், தாய் தந்தைகளை மதிப்பேன், முன்னோர்களுக்கு மதிப்பு கொடுப்பேன், அவங்களுக்கு துவா செய்வேன், அவங்களுடைய துவாவை அடைவதற்கு முயற்சி செய்வேன், உறவுகளை சேர்ந்து வாழ்வேன். இதில் எதையாவது ஒன்றை வாழ்க்கையில் பின்பற்றினா வெற்றி நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த ஊர் மக்கள் உங்களுக்காக நான் நிறைய துவா செய்கிறேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் கபூல் செய்வானாக. சுவர்க்கத்தில் சந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால குடும்பத்தார்களையும் நஸ்ல்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.